Assalamu alaikum. Very good morning to all. Am I audible? Voice கேக்குதுங்களா? வாய்ஸ் கேக்குதுங்களா? கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாட் லிஸ்ட்ல டைப் பண்ணுங்க. சரி, ஓகே. இன்னைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ப்ரீவியஸா நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ், ஏற்கனவே நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ், அதோடைய அப்டேட் என்ன? ஓகே, அதை நம்ம ஒரு தடவை பார்த்துக்குவோம். ஏன்னா லாஸ்ட் கிளாஸ் அதை நம்ம பார்க்கல. ஃபர்ஸ்ட் வந்து கேப்ரியல் இந்தியா நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருந்தோம். கேப்ரியல் இந்தியாவுடைய இப்போ நிலவரம் என்ன? டார்கெட் ரீச் ஆயிருச்சா, இல்லை ஸ்டாப் லாஸ் ரீச் ஆயிருச்சா, இல்லை ரெண்டுத்துக்கும் வராம போயிட்டு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கேப்ரியல் கேப்ரியல் இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன டார்கெட் நம்ம வந்து செட் பண்ணியிருந்தோம் இதுக்கு? 1077 டார்கெட், 975 இதோடைய ஸ்டாப் லாஸ். இப்போ நேற்று வந்து 1082 வரைக்கும் போயிடுச்சு. ஓகே, நேற்று 1082 வரைக்கும் போயிடுச்சு. 1077 நம்முடைய டார்கெட் என்ன ஆச்சு? ரீச் ஆயிடுச்சு. கேப்ரியல் இந்தியா டார்கெட் ரீச். அப்டேட் பண்ணிக்கோங்க. டார்கெட் ஹிட். ஓகே. ஆக்சுவலி இத்தனை நாளாக எடுத்துக்காது. இத்தனை நாள் வந்து பொதுவாக வந்து மார்க்கெட் எடுத்துக்காது. நம்ம ப்ரீவியஸ் பேட்சஸ்லையும் பார்த்துருக்கோம். ஒரு ஸ்டாக் செலக்ட் பண்ணணும்னு சொன்னால் அடுத்த நாளே ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் ஹிட் ஆயிரும். ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் 2-3 நாள் ஹிட் ஆயிரும். ஆனால் நம்ம 30ஆம் தேதி எடுத்த ஸ்டாக், அதாவது முதல் நாள் நம்ம எடுத்த ஸ்டாக்குன்னு நினைக்கிறேன், அது இப்போ தான் ஹிட் ஆயிருக்கு. 2 வாரம் கழிச்சு ஹிட் ஆயிருக்கு. பட் ஆக்சுவலி நம்மளுடைய டைம் என்ன நம்ம சொல்லியிருக்கோம்? எத்தனை நாள் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு 1 மந்த். ஓகே. இப்போ நம்ம ஒரு ஸ்டாக் எடுக்கிறோம்னு சொன்னால் அது அடுத்த நாளே ஹிட் ஆச்சுன்னா சூப்பர். ஓகே, 2-3 நாள் ஹிட் ஆச்சுன்னா குட். ஓகே. ஒரு வாரம் 2 வாரம் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். அது ஆவரேஜ் டைம். ஸோ எத்தனை நாள் வரைக்கும் அந்த ஸ்டாக் வச்சிருக்கணும்? 1 மந்த் வரைக்கும் ஸ்டாக் வச்சிருக்கணும். ஓகே. எய்தர் அது ஸ்டாப் லாஸ் அல்லது வந்து டார்கெட்டை ஹிட் பண்ணுச்சுன்னு சொன்னால் நம்ம வெளியே வந்துடுவோம். ஓகே. ஆனால் ரெண்டுமே ஹிட் பண்ணாமல் இருந்துச்சு. எத்தனை நாள் வரைக்கும் வைக்கலாம்னா 1 மாதம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இப்போ கேப்ரியல் இந்தியாங்கிறது ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு நேற்று டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. நேற்று 7% வரைக்கும் மேலே ஏறி இருந்துச்சு. ஓகே. அடுத்தது பாருங்க டாபர். டாபர் பொறுத்த வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம். டாபர்ல வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன ஸ்டேஜ்ல இருக்கு? டாபர் இந்தியா லிமிடெட். ஓகே. டாபர் இந்தியா லிமிடெட் பொறுத்த வரைக்கும் அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன மாதிரி தெரியுது. 503 வந்து ஸ்டாப் லாஸ், 5/6 வந்து அதோடைய டார்கெட். 503. ஆமாம், நேற்று லோ வந்து 501 வரைக்கும் போயிடுச்சு. ஓகே. இப்போ என்னாச்சுன்னு சொன்னால் டாபர் வந்து அப்படியே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. எஸ்எல் ஹிட். ஓகே. எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. சில ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய ஐபிஓ நம்ம சொல்லியிருந்தோம். ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய ஐபிஓ அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க? மெயின் போர்டு ஐபிஓ. ஒரு ஸ்டாக்குக்கு அவங்க கொடுத்துருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா 70 ரூபா. ஓகே, 70 ரூபா அவங்க கொடுத்துருந்தாங்க. நேற்று தான் இது மார்க்கெட்டில் ஓப்பன் ஆச்சு. நேற்று எவ்வளோ வரைக்கும் போயிருக்கு? ஆல்மோஸ்ட் 120% வரைக்கும் ரீச் ஆயிடுச்சு. நேற்று ஸ்டாக் ஓப்பன் ஆனதுலேருந்து என்னதான் எங்கே ஓப்பன் ஆயிருக்கு? வாய்ஸ் லோவாக இருக்கா? ஓகே, இப்போ ஃபோன் நடுவில் வந்தனால ஆயிருக்கும், லோ வாய்ஸ் ஆயிருக்கும். இப்போ சரியாயிரும் இன்ஷா அல்லாஹ். இப்போ வாய்ஸ் ஓகே தானே?
இப்போ வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? ஓகே. இப்போ ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதை பார்த்தீங்கன்னா நேற்று வந்து 115 ரூபால ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆனதுலேருந்து அப்படியே மேலே ஏறி போய் 120 ரூபால க்ளோஸ் ஆயிருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? பொதுவா வந்து எந்த பாயிண்ட்ல ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். இப்போ ரூ. 70 ஸ்டாக்கு ரூ. 115 ஓப்பன் ஆயிருக்குன்னா, கிட்டத்தட்ட ரூ. 45 பாசிட்டிவா ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ ரூ. 35 அப்படின்னா, அதாவது ரூ. 70 ஸ்டாக்கு ரூ. 45 பிளஸ்ல ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ ரூ. 7ங்கிறது 10%. ஓகேங்களா? ரூ. 7ங்கிறது 10%. அப்போ ரூ. 45ங்கிறது கிட்டத்தட்ட எவ்வளோ பர்சன்டேஜ்? 35, 60, 72% வந்து பாசிட்டிவா ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, எவ்வளோ? 72.5% வந்து என்ன இருக்குன்னு சொன்னா, இது பாசிட்டிவா ஓப்பன் ஆயிருக்கு. யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து ஒரு ரூ. 15,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னு சொன்னா, 72.5%ங்கிறது கிட்டத்தட்ட ரூ. 10,000 ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஓகே, கிட்டத்தட்ட ரூ. 10,000 ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். அப்போ இது என்னது? ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ங்கிறது இந்த மாதிரியான ஒரு நேரத்துல நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஜாக்பாட். ஓகே. சரி, அடுத்தது ஜீனஸ் பவர் பார்த்தோம். அது ஆல்ரெடி வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருச்சு. அதுக்கடுத்து நேற்று WCIL. நேற்று வந்து WCIL ஸ்டாக் நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம். WCIL இதுக்கு நேற்று எவ்வளோ நம்ம டார்கெட் கொடுத்துருந்தோம்? 124 டார்கெட். நேற்று 122 வரைக்கும் போயிருக்கு. ஓகே, 124 வேணும், 122 வரைக்கும் போயிருக்கு. ஸ்டில் மேலே ஏறி கீழே முடிஞ்சிருக்கு. பட் இன்னும் வந்து என்ன ஆயிரும், நாளைக்கு இன்னைக்கு மேபி என்ன ஆயிரும்னு சொன்னால் டார்கெட் ஹிட் ஆகலாம். ஓகேங்களா? நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். 124 தான் டார்கெட். ஆனால் 122 வரைக்கும் தான் போயிருக்கு. இப்போ இது வந்து என்ன ஆகலை இன்னும் எந்த டைரக்ஷனில், அதாவது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை, டார்கெட்டும் ஹிட் ஆகலை. ஓகே, சரி, இது இருக்கட்டும். இன்னைக்கு யாராவது ப்ரெசன்டேஷன் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? நான் இன்னைக்கு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறேன் சார், நீங்கள் யாராவது ரெடியாக இருக்கீங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு நானே ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்றேன். ஓகே. நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அது ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். அதுக்காக தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை லாஸ்ட் 1 வீக் கொடுக்க சொல்கிறது. சரி, ஓகே. இன்னைக்கான ப்ரெசன்டேஷன் நானே கொடுத்துட்றேன். அப்போ நம்ம ஆரம்பத்தில் என்ன பண்ணணும்? 3 விஷயங்களை பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். எப்பவும் வந்து மார்க்கெட் நம்ம ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி 9 AM காலையில் 9 மணிக்கு 3 விஷயங்கள் நம்ம பார்ப்போம். அதில் முதல் விஷயம் என்ன? குளோபல் மார்க்கெட் சினாரியோ, உலக நாடுகளில் அவங்களுடைய மார்க்கெட் எந்த விதமா இருக்கு, எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போ நேற்று கூட நம்ம சொல்லியிருந்தோம், ஏதாவது அமெரிக்கன் மார்க்கெட் டவ் ஜோன்ஸ் தவிர மற்றதெல்லாம் ரெட்ல இருக்கு, யூரோப்பியன் மார்க்கெட் ரெட்ல இருக்குன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம மார்க்கெட்டும் எப்படி இருந்துச்சு? நேற்று நிஃப்டி ரெட்டில் தான் முடிஞ்சிருந்துச்சு. ஓகே, சரி. இப்போ இன்னைக்கு எவ்வளோ நிலவரத்தை பார்க்கலாம். இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் இங்க பாருங்க, டவ் ஜோன்ஸ் தவிர மற்ற எல்லாமே நல்ல விதமா இப்படி இருக்கு, கிரீன்ல இருக்கு. ஓகே, S&P 500 வந்து 72.31 பாயிண்ட், நாஸ்டாக் பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் ப்ளஸ்ல இருக்கு. அதே மாதிரி யூரோப்பியன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னா ஜெர்மனி மார்க்கெட்டை தவிர மற்ற ரெண்டும், பிரான்ஸ் அண்ட் பிரிட்டனுடைய மார்க்கெட் பாசிட்டிவா இருக்கு. இந்தியன் மார்க்கெட் பாருங்க, நிஃப்டி அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேல ஓப்பன் ஆயிருக்கு. எல்லா ஏஷியன் மார்க்கெட்டும் பாசிட்டிவா ஓப்பன் ஆயிருக்கு. ஐ எம் அலோன் இன் கிளாஸா? இல்லையே, நான் உங்க கூட இருக்கேனே. நீங்க தனியா இல்ல, நான் கூட இருக்கேன். சரி, ஏன் அலோன் இன் கிளாஸ்னா ஏன் கேட்டீங்க அந்த மாதிரி? ஐ எம் அலோன் இன் கிளாஸ் ஏன் கேட்டீங்க? ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம். இப்ப இல்ல, நீங்களும் நான் மட்டும்தான் இருக்கோம். சரி. இப்ப எனக்கு வந்து இப்ப ப்ராப்ளமே எங்க போய் எதை பார்க்கறதுங்கிறது தான் பிரச்சனை.
அதுதானே நான் ஒரு வாரமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இல்ல இல்ல திடீர் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. உங்க வாய்ஸ் கேட்கல. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஆ இப்ப கேக்குதுங்களா? சொல்லுங்க. இல்ல டேய், திரும்ப வந்து நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. மியூட்ல விழுந்துருச்சு. இப்ப எக்கோ அடி எக்கோ எக்கோ அடிக்குது. சொல்லுங்க. எக்கோ அடிக்குது. அது ரெண்டு சவுண்ட் இல்லைங்கிறதுனால மொபைல்லயும் இதுலயும் ஓபன் பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா எக்கோ அடிக்கும். அந்த க்ளோஸ் பண்ண பாக்குறேன். க்ளோஸ் பண்ண ஓகே, நீங்க அதை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுக்குள்ள நான் அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியலா பார்க்க வேண்டிய விஷயத்தை நான் ட்ரை பண்ணிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்னைக்கு கிஃப்ட் நிஃப்டி நல்ல பாசிட்டிவா இருக்குது. ஏஷியன் மார்க்கெட் ஃபுல்லி இன்னைக்கு கிரீன். ஓகே, என்ன காரணமா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தேடி பார்த்தோம்னா நமக்கு கிடைச்சிரும். பட் எனிஹோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வச்சு நம்ம எந்த கன்க்ளூஷனுக்கும் வர முடியாது. எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாது. ஏன்னா மார்க்கெட் வந்து 9 மணிக்கு, ஓகே 9 மணிக்கு பார்க்கணும் இதே நிலவரம் இருந்துச்சுன்னு சொன்னா அது நமக்கு அல்ஹம்துலில்லாஹ். ஆனா இப்போ வந்து மார்க்கெட்டு பாசிட்டிவா இருக்குங்கிறது ஒரு பக்கம் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்டரி லெவல் தான். இப்போ நம்ம குளோபல் மார்க்கெட் பார்த்துட்டோம். மெஜாரிட்டி ஆஃப் தி மார்க்கெட் வந்து பாசிட்டிவா இருக்குது. அதே மாரி 2வது கிஃப்ட் நிஃப்டி பார்த்தோம் 100 பிளஸ் பாயிண்ட் வந்து பாசிட்டிவா இருக்குது. இது 2 நமக்கு வந்து பாசிட்டிவா இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு. 3வது வந்து எஃப்ஐஎஸ் உடைய ஆக்டிவிட்டி. 3வது வந்து எஃப்ஐ உடைய ஆக்டிவிட்டிய பொறுத்தவரைக்கும், நேத்து அவங்க என்ன நெட் செல் அதிகமா இருக்கா? இல்ல நெட் பை அதிகமா இருக்கா? அப்படிங்கிறத பார்ப்போம். நேத்துடைய நிலவரத்த அவங்க உடைய நிலவரத்த பொறுத்தவரைக்கும், நேத்தும் கிட்டத்தட்ட 3,400 கோடி ரூபாய் செல் தான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ வந்து இவங்க ஒரு நாள் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஒரு நாள் கிரீனா இருக்கிறத வச்சு நம்ம எந்த முடிவுக்கும் வரக்கூடாதுன்ட்டு. இப்ப இந்த மாசம் கிட்டத்தட்ட 13 நாள் தான் ஆயிருக்கு. இந்த 13 நாள்ல 18,620 கோடி ரூபாய் வரைக்கும் அவங்க வித்துட்டு வெளிய போயிட்டாங்க. சரிங்களா? அப்போ இது வந்து இன்னும் நெகட்டிவா தான் இருக்கு. நம்ம கொஞ்சம் இன்னும் பார்த்து கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ண வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. இன்னைக்கு மேபி அது கிரீனா மாறலாம். இன்னைக்கு மேபி என்ன பண்ணலாம்? அது வந்து கிரீனா மாறலாம். ஓகே. இப்போ வந்து நம்ம இனிஷியலா பார்க்க வேண்டிய விஷயங்கள பார்த்துட்டோம். ஆ நேற்றுடைய நிலவரம் நமக்கு திருப்தியா இல்லனாலும், இன்னைக்கான நிலவரம் குளோபல் மார்க்கெட் சினாரியோ, கிஃப்ட் நிஃப்டி இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான சைன் குடுக்குது. சரி, எல்லாத்துக்கும் மேல நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, நிஃப்டியுடைய டைரக்ஷன நம்ம ரெகுலரா வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அந்த ஒரு வடிவேல் காமெடியில வரும். அதாவது எல்லா வேலையும் பார்த்துட்டு, கடைசியில மண்ட மேல இருக்கிற கொண்டைய மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அது மாரி எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு கிஃப்ட் நிஃப்டிய நம்ம கண்டுக்காம விட்டுறக்கூடாது. ஓகே. ஏன்னா இதுதான் நம்முடைய அல்டிமேட் லீடர், மார்க்கெட் லீடர். ஓகே. அல்டிமேட் மார்க்கெட் லீடர்னா யாரு? இவங்க தான் வந்து நமக்கு என்ன பண்றாங்க? மார்க்கெட் ஜெனரலி எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்குங்கிற ஒரு வியூ குடுக்குறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதாவது கிட்டத்தட்ட இந்த பாக்ஸ்க்குள்ள தான், இந்த சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல தான் போயிட்டுருக்கும் அப்படின்னு. கிட்டத்தட்ட அந்த மாரியே தான் என்ன ஆயிட்டு இருக்கு, போயிட்டுருக்கு. நேத்து ஏறுச்சு. ஆனா கடைசியில க்ளோஸ் ஆகும்போது இறங்கிருச்சு. இப்ப சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல என்ன பண்ணலாம்? மார்க்கெட் நம்ம இங்க எதிர்பார்க்கலாம். ஆ இதுவரைக்கும் கன்டினியூஸா கீழ வந்திருக்கு. இனிமேல் வரக்கூடிய காலங்கள்ல சைட்வேஸ் மூவ்மெண்ட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே. அப்ப அ நிஃப்டியுடைய இண்டெக்ஸ பொறுத்தவரைக்குமே, அது எப்படி தான் போயிட்டுருக்கு? நமக்கு கொஞ்சம் நெகட்டிவ் டைரக்ஷன்ல போற மாரி தான் ஒரு சினாரியோ, ஒரு வியூ நமக்கு தெரியுது. ஓகேங்களா? சரி. இது வந்து என்ன பண்றோம்? நம்ம ட்ரேடிங் வியூடைய ஆப்ல நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்? நம்ம டைரக்ட்டா வந்து ஸ்டாக் செலக்ஷன் மெத்தடுக்கு போயிரணும். ஸ்டாக் செலக்ஷன் மெத்தட பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் இந்த மாதிரி
கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும்போது நம்ம 3 மெத்தடில் இருந்தால் ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஒன்று வந்து டெக்னிக்கல் ட்ரெண்ட் ஃப்ரம் மணி கண்ட்ரோல், ரெண்டாவது வந்து அட்லஸ் ஆர்எஸ்ஐ, மூணாவது 50 எம்ஏ. நம்ம 50 எம்ஏ மெத்தட்லேருந்து நம்ம திரும்ப ஸ்டாக் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். ஏன்னா 50 எம்ஏ மெத்தட் அப்படிங்கிறது ஒரு சேஃப் மெத்தட். நம்முடைய ஸ்டாப் லாஸை நம்ம பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அதில் வந்து ட்ரேட் பண்ணலாம். ஓகே. அந்த வகையில என்ன பண்றோம், நம்ம வந்து 50 எம்ஏ உடைய செட்டப்ல போறோம். சார்ட் லிங்க்ல போறோம். ஓகே. இப்ப சார்ட் லிங்க்ல பார்க்கும்போது, இந்த சார்ட் லிங்க் வேணாம். சரிக்கா. இந்த சார்ட் லிங்க்ல வேணாம். நம்ம வந்து உமர் 50 எம்ஏ டெக்னிக்கல் மெத்தட்ஸ் இருக்குல்ல, அதுல போறோம். அதுல போயிட்டு நம்ம ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும் செய்யணும். அந்த ஒரே ஒரு சேஞ்சஸ்னா, இந்த வால்யூம் வந்து 5 லேக்ஸா மாத்தணும். ஓகே. வால்யூம் 5 லேக்ஸா மாத்திட்டு ரன் ஸ்கேன் குடுத்தோம்னு சொன்னா, என்ன ஆயிரும், இந்த பக்கம் வந்து நேத்து ஃபில்டர் ஆன ஸ்டாக்ஸ் வர ஆரம்பிச்சுரும். இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம 3 to 8% நடுவுல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இங்கே பொறுத்தவரைக்கும் 3 to 8% இல்ல. நம்ம மேக்ஸிமம் வந்து 3.05 ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் தான் ஃபில்டர் ஆகி வந்திருக்கு. RateGain டிராவல் டெக்னாலஜிஸ் லிமிடெட். இவங்களுடைய டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம். RateGain டிராவல்ஸ் டெக்னாலஜிக்கல் லிமிடெட். இங்க பாருங்க, இந்த ஸ்டாக்க பொறுத்தவரைக்கும் 50 எம்ஏ லைன்ல என்ன இருக்குன்னு சொன்னா, என்ட்ரியுடைய கேண்டில் வந்துருச்சு. அடுத்தது வந்து கன்ஃபர்மேஷன் கேண்டில் அது தாண்டிருச்சா அப்படின்னு மட்டும் பார்க்க வேண்டியது இருக்கு. இப்ப இந்த பாயிண்ட்ட நம்ம வந்து என்ன பண்றோம்? இந்த பாயிண்ட்ட பார்க்குறோம். கிட்டத்தட்ட வந்து அந்த பாயிண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. சரி இது க்ளோஸ் அதாவது என்ட்ரி கன்ஃபர்மேஷன் 2மே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டாலுமே கூட, நம்முடைய ஸ்டாப் லாஸ் எவ்வளோ தூரத்தில இருக்குங்கிறத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸ்டாப் லாஸ் வந்து கிட்டத்தட்ட 8% வரைக்கும் என்ன இருக்குன்னு சொன்னா ஸ்டாப் லாஸ் இருக்குது. இவ்வளோ தூரத்தில நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம ட்ரேட் பண்றதுங்கிறது ரிஸ்க் தான். ஓகே. இப்ப 8% வரைக்கும் நம்ம வெயிட் பண்ற மாரி இருக்கும். லாஸ் ஆகுறதுக்கும் நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த ஸ்டாக் என்ன பண்ணிடலாம்? அவாய்ட் பண்ணிடலாம். இப்ப அடுத்து எந்த ஸ்டாக் பார்க்கணும்? அடுத்து என்ன ஸ்டாக் இருக்குது? HLE HLE கிளாஸ்கோட் லிமிடெட். HLE கிளாஸ்கோட் லிமிடெட். இப்ப இந்த ஸ்டாக்க பொறுத்தவரைக்கும் பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ் என்னாச்சுன்னு சொன்னா என்ட்ரி கேண்டில் வந்துருச்சு. ஓகே. என்ட்ரி கேண்டில் வந்துருச்சு. அதே மாரி கன்ஃபர்மேஷன் கேண்டில் நேத்து வந்துருச்சு. இப்ப இதோடைய ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோ தூரத்தில இருக்குது? ஓகே. லெஸ் தென் 2%ல தான் இருக்குது. சூப்பரான ஸ்டாக்கு. நேத்தும் ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டாக் ஏறி இருக்கு. ஆனா என்ன இருக்கு? க்ளோஸ் ஆகும்போது ஆ கீழ இறங்கி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. சொல்றது உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். இந்த லைனுக்கு மேல வந்து என்ட்ரி கேண்டில் வந்திருக்கு. அது பக்கத்துல கடைசியா வந்த கேண்டில் வந்து அதோட கன்ஃபர்மேஷன் கேண்டில். ஏன்னா, அதோட ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹைல என்ன இருக்குன்னு சொன்னா, இது க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ GLE கிளாஸ்கோட் இந்தியா லிமிடெட பொறுத்தவரைக்கும் 50 எம்ஏ மெத்தட்ல டெக்னிக்கலி நம்ம ஓகே. ஆ வால்யூமும் கிட்டத்தட்ட 8 லேக்ஸ் 8.5 லேக்ஸ் இருந்திருக்கு. அதே மாரி RSI லெவலும் பார்த்தீங்கன்னா, கடைசியா 57 தான் இருந்திருக்கு. அப்போ ஓகே. ஓகேங்களா? வி ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் ஸ்டாக்ஸ் டெக்னிக்கல். அடுத்து என்ன பண்ணணும்? இவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ பார்க்கணும். இவங்க என்ன பண்றாங்க? இவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படிங்கிறத HLE கிளாஸ்கோட் ஓகே 3 to 8% தானே சார் பார்க்க சொன்னீங்க. ஆனா வந்து நீங்க இந்த ஸ்டாக்லாம் பார்க்குறீங்களே, இந்த ஸ்டாக் நேத்து 2.23% வரைக்கும் தான் ஏறி இருக்கு அப்படின்னா, வேற ஸ்டாக் இல்லாதனால நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. வேற ஸ்டாக் நமக்கு கிடைக்காதனால நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ HLE கிளாஸ்கோட்
ஓகே. இவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம முதல்ல செக் பண்ணிக்கலாம். இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட ரூ. 446 அந்த ரேஞ்சில இருக்கு. புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 94. ஓகே. புக் வேல்யூ 94. அப்போ இவங்களுடைய ஃபேர் வேல்யூ வந்து 950. இப்போ 2க்கு நடுவுல இருக்கறனால இந்த ஸ்டாக் நம்ம என்ன சொல்றோம்? இது வேல்யூடு ஸ்டாக் அட்ராக்டிவ் வேல்யூடு ஸ்டாக்னு சொல்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்கேன்ல வந்து ஒரே ஒரு விஷயம் குடுத்துருக்காங்க. ப்ரொமோட்டர் இன்கிரீசிங் ஹோல்டிங். இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவங்களுடைய கம்பெனியுடைய ஹோல்டிங்ஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சில சமயங்கள்ல வந்து பைபேக் பண்ணுவாங்க. ஷேர்ஸ் வந்து பைபேக் பண்ணுவாங்க. அதாவது நிறுவனங்களே என்ன இஷ்யூ பண்ணுவாங்கன்னா, அதாவது நீங்க உங்களுடைய ஷேர்ஸ திரும்ப குடுக்கணும்னு நெனச்சா திரும்ப குடுக்கலாம். நாங்க வாங்கிக்கிறோம் அப்டின்ட்டு அனௌன்ஸ்மென்ட் பண்ணுவாங்க. அதான் ஷேர் பைபேக்ன்னு சொல்லுவாங்க. அது மாரி ஷேர் பைபேக் பண்ணி சில சமயங்கள்ல புரமோட்டர்ஸே தன்னுடைய கம்பெனியுடைய ஷேர்ஸ திரும்ப வாங்கிக்குவாங்க. ஓகே. அந்த வகையில ஏதோ ஒரு மாரி என்ன பண்றாங்க, இவங்க ஷேர்ஸ் ரிட்டர்ன் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக் பத்தி ஃபாரம்ல ஏதாவது தகவல் வந்திருக்கா? அப்டி சொல்லி பார்த்தீங்கன்னா, பை இட் அண்ட் ஹோல்ட் டைட். இட் வில் கிராஸ் 4 ஃபிகர் சூன். ஓகே. ஒருத்தருடைய நம்பிக்கை 5K 3K டூ 5K அப்கமிங் இயர்ஸ். அவருடைய நம்பிக்கை. அப்போ கொஞ்சம் பாசிட்டிவா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அப்படியே நம்ம நம்பணும், இல்ல நம்பக்கூடாது அப்படிங்கிற அவசியம் இல்ல. ஓகே. அவங்க நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. அதே மாரி ரெவென்யூ பாருங்க, லாஸ்ட் 5 இயராவே கான்ஸ்டன்ட்டா இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகே. அது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம். அதே மாரி நெட் ப்ராஃபிட்ட பொறுத்தவரைக்கும், ஆ போன வருஷத்த விட இந்த வருஷம் பாசிட்டிவா இருக்குது. இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இபிஎஸ். இபிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும், போன வருஷத்த விட இந்த வருஷம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷமும் பாசிட்டிவா இருக்குது. அதே மாரி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் என்னது போன வருஷத்த விட இந்த வருஷம் நல்லா பண்ணியிருக்காங்க. டெட் டூ ஈக்விட்டி ரேஷியோ என்னது 0.76 1% கீழ தான் இருக்குது. நத்திங் டூ வொரி. அடுத்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர்ஸ் ஹோல்டிங் வந்து 66% இருக்கு. 66% வந்து புரமோட்டர்ஸ் கையில வச்சிருக்காங்க. ஆ 40%க்கு மேல இருந்தா போதும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அதே மாரி வந்து பிளட்ஜிங் அப்படிங்கிறது எதுவும் இல்ல. அடமானம் அப்படிங்கிறத மாதிரி எதுவும் அவங்க வைக்கல. இப்ப இந்த ஸ்டாக் வந்து நம்ம குறை சொல்ற மாதிரி எதுவுமே இங்க இல்ல. ஓகே. சூப்பர் ஸ்ட்ராங்கா இதுவரைக்கும் இந்த ஸ்டாக் இருந்திருக்கு. இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம், ஸ்கிரீனர் ஆப்ல ஒரு தடவ போயிட்டு இவங்களுடைய பிஇ ரேஷியோ ஓகே. ஸ்கிரீனர் ஆப்ல இவங்களுடைய பிஇ ரேஷியோ அஸ் வெல் அஸ் இவங்களுடைய ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் மட்டும் என்னன்னு பார்க்குறேன். HLE கிளாஸ் கோட். இப்போ இவங்களுடைய பி ரேஷியோ அண்டு இவங்களுடைய ஆர்ஓசி மட்டும் நம்ம பார்த்துடணும். பி ரேஷியோ பொறுத்தவரைக்கும் இவங்களுடைய மீடியன் 37. ஆனா கம்பெனியுடைய பி ரேஷியோ 54 அதிகமா தான் இருக்கு. இது ஒரே ஒரு நெகட்டிவான விஷயம். அடுத்து பாருங்க ஆர்ஓசி பொறுத்தவரைக்கும் மீடியன் வந்து 16, இவங்களுக்கு வந்து 12. ஓகே. இந்த 2 மட்டும் தான் நெகட்டிவா இருக்கு. மத்த எல்லாமே என்ன இருக்குன்னு சொன்னா பாசிட்டிவா இருக்குது. இப்ப என்ன பண்ணலாம்? 2 மட்டும் தான் நெகட்டிவா இருக்கு. மத்தெல்லாம் பாசிட்டிவா இருக்கனால குட் அப்படிங்கிற கேட்டகரியில வச்சுக்கலாம். இவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் வந்து குட் அப்படிங்கிற கேட்டகரியில நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சேர்த்திக்கலாம். ஓகே. சரி அடுத்தது என்ன? அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஷரியா கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்னு பார்க்கணும். அப்போ முதல்ல இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கணும்ல. அப்ப என்ன பண்ணோம் நம்ம ரீட் மோர் போறோம். HLE Glascoat Limited is in the business of manufacturing and sale of glass lined equipment and filters and dryer equipment for various industries in the country. இவங்க கிட்டத்தட்ட வந்து அந்த கண்ணாடி சம்பந்தமான தொழில்ல இருக்காங்க. ஓகே. அது உற்பத்தி செய்ற விஷயங்கள் இதுல இருக்காங்க. பிசினஸ் செக்மெண்ட்ல பொறுத்தவரைக்கும் ஃபில்ட்ரேஷன் அண்ட் ட்ரையிங் டிவிஷன், கிளாஸ் லைன்ட் எக்யூப்மென்ட் டிவிஷன், ஹீட் எக்ஸ்சேஞ்ச் எக்யூப்மென்ட். இண்டஸ்ட்ரி வைஸ் ரெவென்யூ பிரேக்கப் என்ன பண்ணியிருக்காங்க, இல்ல டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. தேவைன்னா படிச்சு பார்த்துக்கலாம். இப்ப இவங்க ஹலாலான பிசினஸ்ல இருக்கிற மாரி தான் நமக்கு தெரியுது. சரி அடுத்து என்ன? இவங்களுடைய டெட் கம்ப்ளைண்ட்ஸும், இவங்களுடைய அதர் இன்கம் மட்டும் நம்ம பார்க்கணும். இப்ப டெட் கம்ப்ளைண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் பேலன்ஸ் ஷீட்க்கு போறோம். ஓகே. புராஃபிட் அண்ட் லாஸ்ல போயிட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து அதர் இன்கம் தானே பார்ப்போம். அப்போ இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்ல போறோம். பேலன்ஸ் ஷீட்ல வந்து பரோயிங்ஸ் பாருங்க. 258, 390, 381. இது 3 ஆவரேஜ் நம்ம பார்த்துடலாமா? ஒரே நிமிஷம் நான் கால்குலேட் பண்ணி சொல்லிடுறேன். 258 பிளஸ் 390 பிளஸ் 381.
டிவைடட் பை 3. இப்போ 343 கோடி இவங்களுடைய ஆ, 3 வருஷத்துடைய ஆவரேஜ் வருது. 340 கோடி, 343 கோடி. சரி, மார்க்கெட் கேபிடலைசேஷன் 3047 கோடி, ஒன் தேர்ட் வந்து 1000 கோடி. இப்போ அந்த 1000 கோடிக்கு கீழே தான் இது இருக்குது. அதனால நத்திங் டு வரி. அடுத்து என்ன பண்ணணும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போயிட்டு உங்களுடைய அதர் இன்கம் பற்றி பார்க்கணும். அதர் இன்கம் வந்து இவங்களுடைய இயர்லி சேல்ஸ் வந்து அவங்க மூலியமாக கிடைச்சது 1084. ஓகே, அதில் 5%ங்கிறது 50 கோடி. அதர் இன்கம் அப்படிங்கிறது வெறும் 8 கோடி தான் இருக்கு. ஓகே, அப்போ ஷரியாவுடைய 3 பாயிண்ட்லேயும் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கிளியர் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுவோம்? கிராஸ் வெரிஃபிகேஷன். கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? கிராஸ் வெரிஃபிகேஷனில் ஹெச்எல்இ ஹெச்எல்இ கிளாஸ் கோட் லிமிடெட் பொறுத்த வரைக்கும் க்ரீன் சிக்னல் தான் கொடுத்துருக்காங்க. இந்த க்ரீன் சிக்னல் கொடுத்துருக்கக்கூடிய அந்த பேஜை நான் ஒரே ஒரு தடவை என்ன பண்ணுறேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, உங்களுக்கு ஷேர் பண்ணியாச்சு. ஓகேங்களா? சரி. இப்போ அது என்னன்னு சொன்னால், இந்த ஸ்டாக் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக எல்லா விஷயத்துலையும் நமக்கு இங்கே அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நம்முடைய ரேடாரில் இதை ஆட் பண்ணிக்கிறோம். ஸ்டாக் செலெக்ஷனில் இதை ஆட் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு டேட் வந்து 13/8/25. ஓகே, சரி. இதோடைய ஸ்டாக் வந்து ஹெச்எல்இ கிளாஸ் கோட். ஓகே, ஹெச்எல்இ கிளாஸ் கோட். இதுலேருந்து நம்ம எடுத்திருக்கோம் இந்த ஸ்டாக் செலெக்ஷன் அப்படிங்கிறது 50 MA மெத்தட். ஓகே, அடுத்து 50 MA மெத்தடில் பர்டிகுலர்லி எந்த ரீசனும் இல்லை. நம்ம அதோட லைனை என்ட்ரி கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்துட்டா போதும், நம்ம எடுத்துடலாம். சரி, ஓகே. இதோடைய ஸ்டாக் ப்ரைஸ் என்ன? 446, 446 ரூபா. இப்போ 446 ரூபாயில் 5%ங்கிறது எவ்வளோ? கொஞ்சம் கால்குலேட் பண்ணிடலாம். 446 வந்து 5%, கிட்டத்தட்ட 22 ரூபா. ஓகே, அப்போ என்ன பண்ணுறோம்னு சொன்னால், இங்கே வந்து 22 ரூபாவை ஆட் பண்ணுறோம் நம்முடைய டார்கெட்டுக்கு. 446 + 22 56, 66, 68. ஓகே, 468, 469 அப்படிங்கிற ரேஞ்சில் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், இதோடைய ஸ்டாப் லாஸ் அப்படியே 22 கம்மி பண்ணோன்னா 426, 424, 424 இதோடைய ஸ்டாப் லாஸ். ஓகே, இப்போ வரக்கூடிய காலங்களில் இதோடைய அப்டேட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். வரக்கூடிய காலங்களில் இதோடைய அப்டேட் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ 50 MA மெத்தடில் தான் நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்டாக் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. சரி, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏதாவது ஸ்டாக் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கா? மேக்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஷரியால அடி வாங்கிடும், வேணாம். ஆர்பிசெட் ஜுவல்லர்ஸ் லிமிடெட், ஆர்பிசெட் ஜுவல்லர்ஸ், ஆர்பிசெட் ஜுவல்லர்ஸ் லிமிடெட். இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதில் என்ட்ரி கேண்டில் வந்துருச்சு, ஆனால் கன்ஃபர்மேஷன் கேண்டில் வரல. ஓகே, இதோடைய ஹையஸ்ட் பாயிண்ட் தாண்டி க்ளோஸ் ஆகணும். இது இன்னும் க்ளோஸ் ஆகாதனால என்ன பண்ணிடுறோம்? இதை ஹோல்டில் வச்சிடுறோம். அடுத்து பாருங்கள், ஜேஎம் ஃபினான்ஷியல்ஸ் வேணாம். இந்த நிப்பான் இந்தியா ETF. ஓகே, அடுத்து சாங்வி மூவர்ஸ் லிமிடெட். இதில் வந்து என்ன நமக்கு வேணாம். பெருசாக இந்த ஸ்டாக் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தெரியல, நெகட்டிவ்ல தான் இருந்திருக்கு. ஓகே, அப்போ 50 MA மெத்தட்லேருந்து நேற்று இவ்வளோ ஸ்டாக்ஸை நமக்கு ஃபில்டர் ஆகி வந்திருக்கு. சரி, அடுத்து வேற என்ன ஆப்ஷன் இருக்குது நமக்கு? எந்த மெத்தட்லேருந்து நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அட்லஸ் RSI. இந்த மாதிரி மார்க்கெட் வந்து வாலட்டைலாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளால் அட்லஸ் RSIலேருந்து நம்ம ஸ்டாக் செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்? அட்லஸ் RSI ஒரு பேஜை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பேன். அந்த பேஜுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால், அந்த பேஜுக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால்,
ஓகே. RSI greater than 65 in daily RSI candle. ஓகேங்களா? டெய்லி RSI கேண்டில்ல 65க்கு மேல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ். இதில் நீங்க ஆட் பண்ண வேண்டியது என்ன இருக்கு? ஃபில்டர்ல போயிட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு விஷயம் வால்யூம் மட்டும் ஆட் பண்ணிக்கணும். என்ன பண்றீங்க? வால்யூம் இங்க ஆட் பண்றீங்க. வால்யூம் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு வால்யூம் கிரேட்டர் than ஈக்குவல் டு நம்பர்ஸ் எவ்வளோ? 5 lakhs. கொடுத்துட்டு ரன் ஸ்கேன் கொடுத்தோம்னு சொன்னா இங்கே எவ்வளோ ஸ்டாக் ஃபில்டர் ஆகி வந்திருக்கு? ஒரு சில ஸ்டாக் வந்து இங்கே ஃபில்டர் ஆகி வந்திருக்கு. 5 ஸ்டாக் தான் வந்திருக்கு. ஒன்று வந்து இந்தியா என்பி. இந்தியா என்பிங்கிறது என்ன? இந்தியன் பேங்கை பற்றி சொல்கிறாங்களா? இருங்க பார்த்தலாம். இந்தியா என்பி. ஆமாம், இந்தியன் பேங்க் பற்றி தான் சொல்கிறாங்க. இப்போ பேங்க் வந்து ஸ்டாக்ஸ் அதை நம்ம வாங்கக்கூடாது. அதனால் அதை விட்டுருவோம். அதுக்கடுத்து டெலிவரி ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது என்ன சொல்கிறாங்க? பேடிஎம் பற்றி சொல்கிறாங்க. பேடிஎம் வந்து இப்போ தான் நமக்கு ஃபில்டர் ஆகி வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி கூட கமின்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வேணாம். ஏன்னா அது கிட்டத்தட்ட 3700 மேலே இருக்குது. ஃபார்ட்டிஸ் வந்து மருந்து கம்பெனி, அதை ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இப்போ நமக்கு புதுசாக ஒரு ஸ்டாக் என்ன வந்திருக்கு? பேடிஎம் வந்திருக்கு. இப்போ பேடிஎம் வந்து நம்ம போகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்காங்கிறது என்ன பண்ணலாம்? பார்க்கலாம். பேடிஎம் உடைய டெக்னிக்கல் செக் பண்ணலாம். பேடிஎம். ஓகே. பேடிஎம் பொறுத்த வரைக்கும் சரி. பேடிஎம் அது என்னன்னு இருக்குன்னு சொன்னால் 197 கம்யூனிகேஷன் லிமிடெட் அப்படிங்கிற பேரில் தான் இருக்கும். நீங்கள் என்ன பேடிஎம் காணும் தேடிட்டீங்கன்னா உங்களுக்கே கிடைக்காது. ஓகே. இப்போ பேடிஎம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து RSI வந்து கிட்டத்தட்ட 65 இருக்கு. ஓவரால பாருங்க. இது கிளியரான ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்குது. கரெக்ட்டுங்களா? ரொம்ப நாளா போன மார்ச்ல இருந்து, அதாவது இந்த மார்ச்ல இருந்து 6 மாசமா அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக் இது. இதில் நம்ம என்ன பண்றோம்? இங்க இருந்து லோயர், அதாவது ஹையர் ஹை, ஹையர் லோ. ஓகே. ஹையர் ஹை, ஹையர் லோ. அடுத்தது ஹையர் ஹை, ஹையர் லோ. ஹையர் ஹை, ஹையர் லோ. அடுத்து ஹையர் ஹை நோக்கி போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது என்ன ஆயிட்டு இருக்குன்னு சொன்னா ஹையர் ஹை நோக்கி அந்த ஸ்டாக் போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஹையர் ஹை நோக்கி அந்த ஸ்டாக் என்ன ஆயிட்டு இருக்கு? போயிட்டு இருக்கு. இப்போ இதுல ஏதாவது நமக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வர வாய்ப்பு இருக்கா? அப்படின்னா இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் நடந்திருக்கு. ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் நம்ம வரையணும்னா இங்க வரையலாம். ஓகே. இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் மாதிரி. அதை தாண்டி போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆமா சூப்பர். கிட்டத்தட்ட அதை தாண்டி தான் போயிட்டு இருக்கு. மேலே போச்சு, பிரேக் பண்ணி மேலே போச்சு. அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்து ஒரு ரீடெஸ்டிங் பண்ணிட்டு திரும்ப மேலே ஏறிட்டு இருக்கு. ஓகே. அப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வி ஆர் சாட்டிஸ்ஃபைடு. இது வரைக்கும் அன்டில் வி ஆர் சாட்டிஸ்ஃபைடு. நேற்று வால்யூம் கிட்டத்தட்ட 6 மில்லியன் வால்யூம் இந்த ஸ்டாக் இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நாள் 9 மில்லியன் வால்யூம் இருந்திருக்கு. சரி, நம்ம வந்து டெக்னிக்கல்ஸில் வேற என்ன பார்க்க வேண்டியது இருக்கு? இண்டிகேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் RSI 65 ஒட்டி இருக்குது. ஓகே. 68 இருந்திருக்கு நேற்று. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது இவங்களுடைய வால்யூம் நல்ல விதமாகவே இருக்குது. இப்போ சாண்டிலியர் எக்ஸிட்டில் ஏதாவது பை சிக்னல் எங்கே வந்திருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ அந்த பை சிக்னல் வந்து ரொம்ப முன்னாடியே வந்துருச்சு. ஓகே. ஜூலை ஜூலை 25, சாரி ஜூலை 1 என்ன ஆயிடுச்சு? இதோடைய பை சிக்னலுங்கிறது வந்துருச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் கலர் டைரக்ஷன் டிடெக்ஷன். மூவிங் ஆவரேஜ் கலர் டைரக்ஷன் டிடெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஆஹ், 2 லைன்ல ஒரு லைன் கிரீன்ல இருக்கு, ஒரு லைன் ரெட்ல இருக்கு. ஓகே. ஒன்று கிரீன்லேயும் ஒன்று ரெட்லேயும் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணணும். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே. சரி, இது முடிஞ்சு. இன்னைக்கு மேபி பாசிட்டிவாக போகும்போது அது கிரீனில் வரலாம். ஓகே. சரி, அப்போ வந்து மூவிங் ஆவரேஜ் கலர் டைரக்ஷன் டிடெக்ஷன்லையும் வந்து ஒரு நோ பாசிட்டிவ், நோ நெகட்டிவ்ங்கிற லிஸ்ட் வந்திருக்கு. அடுத்து ஃபைனலாக 2200 இஎம்ஐயை நம்ம பார்த்தோம். அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 200 இஎம்ஐ லைனை கிராஸ் பண்ணி 20 இஎம்ஐ லைன் வந்துட்டு இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய கேண்டில்ஸும் வந்து 20 இஎம்ஐக்கு மேலே தான் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய கேண்டில்ஸும் 20 இஎம்ஐக்கு மேலே தான் இருக்குது. அதனால் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இங்கே பாசிட்டிவாக தான் தெரியுது. அதனால் என்ன பண்ணலாம்? இந்த ஸ்டாக் டெக்னிக்கலி வி ஆர் சாட்டிஸ்ஃபைட். அடுத்து என்ன பார்க்க வேண்டியது இருக்கு? இவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம செக் பண்ணுவோம். ஓகே. பேடிஎம்
பேடிஎம் 197 கம்யூனிகேஷன். இப்போ இங்கே பார்க்குறோம். இங்கே பார்க்கும்போது 1120 உங்களுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு. இவங்களுடைய புக் வேல்யூ பார்த்தீங்கன்னு சொன்னால் 200. உங்களுடைய புக் வேல்யூ 200. அப்போ ஃபேர் வேல்யூ 2000. ரெண்டுக்கு நடுவில் இருக்கனால இது வந்து அட்ராக்டிவ் ஸ்டாக். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்கேனில் பார்க்கலாம். ஸ்கேனை பொறுத்த வரைக்கும் இது இவங்களுக்கு கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஹேங் ஆகிட்டு இருக்கு. எஃப்ஐ உடைய ஃபேவரட்ஸாக இருக்காங்க. இது பாசிட்டிவான விஷயம். ப்ராஃபிட் growth பிரேக் அவுட். ப்ராஃபிட் growth பிரேக் அவுட்னா என்ன? கம்பெனி வித் குவார்டர்லி ப்ராஃபிட் growth இன் எக்ஸஸ் ஆஃப் 50%. ஓகே, குவார்டர்லி ப்ராஃபிட் அப்படிங்கிறது லாஸ்ட் இயரோட 50% அதிகமாக தெரியுது. பி செஞ்சுரி ஸ்டாக்ஸ் வித் பி ரேஷியோ ஆஃப் மோர் தென் 100. இது நெகட்டிவான விஷயம். கன்சிஸ்டன்ட்லி ரைசிங் சேல்ஸ். ஓகே, கண்டினியூஸாக மேலே ஏறிட்டு இருக்கு. எஃப்ஐ செல்லிங், டிஐ பையிங். ஆமாம், எஃப்ஐ எல்லாத்தையும் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து இதை செல் பண்ணதுங்கிறது தனி ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லை. அப்போ பெரும்பாலான விஷயம் இண்டிகேட்டர்ஸ் வந்து இங்கே பாசிட்டிவாக தெரியுது. அடுத்து வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு கீழே போனோம்னா கொஞ்சம் ஹேங் ஆகி நிற்குது. ஒரு நிமிஷம். ஹேங் ஆகி நின்று இருக்கு. சிஸ்டம் ரீஃப்ரெஷ். ஓகே, இப்போ இவங்களுடைய ஃபாரம்ல ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேட் நியூஸ், ஹோப்பிங் டு see அட்லீஸ்ட் ஒன் upper circuit now. Now that regulatory issues are sorted out, very good takeover candidate from big bank and institutions. Today, boom note. அதாவது கரெக்ட், இவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ஓகே, ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இவங்க சரியால அடி வாங்கிடுவாங்க. ஏன்னா பேடிஎம் பேங்க்னு ஒன்று வந்திருக்கு. கரெக்டுங்களா? பேடிஎம் பேங்க் இட்ஸ் எ பார்ட் ஆஃப் இந்த 196 கம்யூனிகேஷன். இப்போ நம்ம டேரெக்டாக ஒரு செக் பண்ணிட்டாலே நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ கிராஸ் வெரிஃபிகேஷனே பண்ணிடுவோம். 196 ஆ 196 கம்யூனிகேஷன் வந்து நெகட்டிவ் சிக்னல் தான் காமிக்குது. 97 சார், 96ல 97. ஓகே, 197 கம்யூனிகேஷன் வந்து ரெட்ல தான் காமிக்குது. காரணம் என்ன சொன்னா, பேடிஎம் பேங்க்னு ஒன்று இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். நான் உங்களுக்கு அந்த ஸ்கிரீன் ஷேரிங்கை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்க குரூப்ல அனுப்பிச்சிருங்க பாருங்க. இப்போ பேடிஎம் பொறுத்த வரைக்கும் பேடிஎம் பேங்க்னு ஒன்று வந்துருச்சு. ஓகே,
இப்போ என்ன ஆயிரும்னு சொன்னா இது நான் ஷெரியா கம்பெனியுடைய ஷேருக்கு கீழே போயிடும். இப்போ இதோடைய ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம பார்க்க வேண்டிய தேவையில்லை. சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? எந்த ஸ்டாக் பார்த்துட்டு இருந்தோம்? நம்ம வந்து அட்லஸ் ஆர்எஸ்எல் தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பேடிஎம் அப்படிங்கிறது பார்க்க முடியாது, சரியால அடி வாங்கிரும். மற்ற இருக்கக்கூடிய கமென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஓகே, இது வந்து கிட்டத்தட்ட 3500 ஸ்டாக் ப்ரைஸும் போயிட்டு இருக்கு. அதனால வேணாம். ஃபோர்டிஸும் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், அதனால வேணாம். இப்போ கடைசியாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் வந்து டெக்னிக்கல் ட்ரெண்ட் ஃப்ரம் மணி கண்ட்ரோல். ஓகே, இப்போ டெக்னிக்கல் ட்ரெண்ட் ஃப்ரம் மணி கண்ட்ரோலில் ஸ்டாக் எப்படி இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். டெக்னிக்கல் ட்ரெண்ட்ஸ். இப்போ இதில் நம்ம ஏதாவது ஸ்டாக் வந்து புதுசாக நமக்கு வந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா ஆல்ரெடி இதை இதோட செக் பண்ணிட்டோம். ஓகே, 50 மெத்தட் மாதிரி இது டெய்லி மாறக்கூடிய ஸ்டாக் இல்லை, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ். எஃப்எம் இது ஃபினான்ஸ் ரிலேட்டட். ஜி வெர்னோவா இதுவும் நம்ம ஆல்ரெடி ரிஜெக்ட் பண்ணிட்டோம். ஸ்டெர்லைட் டெக்னோ இதுவும் ஆல்ரெடி பார்த்துட்டோம். சாரதா கார்பரேஷன் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஆத்தம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்துட்டோம். டேட்டாமேட்டிக்ஸ் பார்த்துட்டோம். கேப்ரியல் இந்தியா, ஓகே, ஆல்ரெடி நம்மளுடைய டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. டெலிவரி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஹிட்டாச்சி எனர்ஜி 20,000 ஸ்டாக்கு. டிரான்ஸ் ரயில் லைட் இதுவும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ் 15,000 இருக்குது, அதுக்கு நம்ம வேணாம். ஆனந்த் ரத்தி கிட்டத்தட்ட 2,700. நசாரா பார்த்துட்டோம், ஆல்ரெடி ரிஜெக்டடு. ஜேகே சிமெண்ட் 7,000 ஸ்டாக்கு. அலைடு பிளெண்டர்ஸ் ஒயின் கம்பெனி நெஸ்கோ நம்ம பார்த்து சரி ரிஜெக்ட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்தது எல்இ டிராவென்யூஸ், இந்த ஸ்டாக்கை நம்ம இப்போ தான் பார்க்குறோம். ஓகே, இது மட்டும் ஃபைனலாக நம்ம ஒரு செக் பண்ணிடலாம். எல்இ டிராவென்யூஸ், எல்இ டிராவென்யூ டெக்னாலஜிஸ் லிமிடெட். ஓகே, இது கிட்டத்தட்ட 150 அந்த ரேஞ்சில் தான் அந்த ஸ்டாக் இருக்குது. இப்போ இதை நம்ம பார்த்தோம் சொன்னால் ரீசெண்டாக நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக். ஓகே, என்னை கேட்டால் இது ரீசெண்டாக தான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், 2 மாதத்துக்கு முன்னாடி தான் ஐபிஎல்ல வந்துச்சு. ஓகே, இப்போ எப்போ வந்து ஏறிட்டு இருக்கு, கிளியர் கட்டாக ஒரு அப் ட்ரெண்ட் நமக்கு காமிக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னு சொன்னால் இங்கே, அதாவது மார்ச்ல இருந்து என்ன இருக்கு, ஒரு கிளியர் கட்டான அப் ட்ரெண்ட் இது நமக்கு கொடுத்துட்டு இருக்கு. ஓகே, இங்க இருந்து என்ன பண்றோம், ஹையர் ஹை, ஹையர் லோ. ஓகே, இப்போ ஹையர் ஹை, ஒரு சைடுவேஸ் மூமெண்ட், ஹையர் லோ. ஓகே, இங்க இருந்து திரும்ப ஒரு சைடுவேஸ் மூமெண்ட் கொஞ்சம் போயிட்டு இருந்திருக்கு, திரும்ப வந்து ஹையர் ஹைல தான் போயிட்டு இருக்கு. ஓகே, ஹையர் லோங்கிறது இன்னும் வரவே இல்லை. சரி, இதுக்கு எங்கேயாவது நம்மளால வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரைய முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு இந்த ரீஜன்ல வேணா வரையலாமே தவிர இந்த ரீஜன் என்ன பண்ணலாம், வரையலாம். ஓகே, அப்போ ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி போயிட்டு இருக்கு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இல்லை வந்து அதோடைய ஹையர் ஹைல வந்து கண்டினியூ அது டிராவல் பண்ணிட்டு இருக்கு. சார் ஏன் சார் இங்கெல்லாம் ஒவ்வொரு ரெட் கலர் கேண்டில் வந்திருக்கு, இது நம்ம வந்து ஹையர் லோவாக கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு கேட்டால், கண்டினியூஸாக வந்து ஒரு 3 ரெட் கலர் கேண்டில் வந்து கீழே இறக்கி விட்டு திரும்ப போச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஹையர் லோவாக கன்சிடர் பண்ணலாம். அந்த மாதிரி 3 கண்டினியூஸான ரெட் கலர் கேண்டில் அப்படிங்கிறது இங்கே நமக்கு காண கிடைக்கல. இங்கே நமக்கு காண கிடைக்கல. அதனால என்ன பண்ணணும், நம்ம இதை ஹையர் ஹையாவே நம்ம கன்சிடர் பண்ணுறோம். சரி, ஹையர் ஹையாவே கன்சிடர் பண்ணும் சார், நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் கீழே இறங்க வாய்ப்பு இருக்குல்ல, ஹையர் லோக்கு வர வாய்ப்பு இருக்குல்லனா இருக்கு, வாய்ப்பு அதுக்கும் இருக்குது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம், இது நம்மளோட ரேடார் லெவலில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, என்ன பண்ணலாம், இது வந்து நம்ம ஆட் பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு வந்து கொஞ்சம் லோ, அதாவது ஹையர் லோ கொஞ்சம் கீழே இறங்குது, கீழே இறங்கிட்டு திரும்ப மேலே ஏற சிக்னல் காமிச்சா என்ன பண்ணலாம், நம்ம இது வாங்கிக்கலாமே தவிர இப்போ இது நம்ம வாங்குற மாதிரியான ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன்ல ஸ்டாக் உடைய டெக்னிக்கல்ஸ் அப்படிங்கிறது இல்லை. ஓகே, இப்போ ஹையர் ஹைலே போயிட்டு இருக்குது, கொஞ்சம் வந்து கீழே இறங்கிட்டு தான் திரும்ப அது மேலே ஏறும். இப்போ கீழே இறங்கும்போது ஒரு 3 கேண்டில்ஸ் 4 கேண்டில்ஸ் ரெகுலர் கேண்டில் வந்துட்டா நம்ம வந்து திரும்ப என்ன பண்ணணும், அதை ஒன்று வாங்கி ஆவரேஜ் பண்ணணும். இல்லைன்னு சொன்னால் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னு வித்துட்டு வரணும். அதனால இதை ரேடாரில் வச்சு பார்ப்போம், கொஞ்சம் எவ்வளோ தூரம் கீழே இறங்குதோ இறங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம வாங்கணும்னு நினச்சோன்னா என்ன பண்ணிக்கலாம், இந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ணிக்கலாம். ஓகே, சரி, அப்போ இந்த ஸ்டாக்கும் இப்போதைக்கு நம்ம வாங்கக்கூடிய கண்டிஷனில் இல்லை. இப்போ என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்கை பார்க்கலாம். ஓகே, ஃபார்ட்டிஸ் பார்த்துட்டோம், சுதர்ஷன் கெமிக்கல்ஸ் பார்த்துட்டோம்,
திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் உடைய ஸ்டாக் உடைய திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ இந்த ஸ்டாக் பார்த்தோம்னு சொன்னா இவங்க என்ன பண்றாங்க, ஒரு அப்டென்ல கிளியரான அப்டென்ல இருக்காங்கங்கிறது நமக்கு தெரியுது. அதுல வந்து அவங்களுடைய ஹையர் லோ மார்க் பண்ணலாம். ஹையர் லோ. ஓகே, அடுத்தது வந்து ஹையர் ஹையர் ஹை ஹையர் லோ, ஹையர் ஹை ஹையர் லோ, ஹையர் ஹை ஹையர் லோ. அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஹையர் ஹை போயிட்டு என்ன ஆயிட்டு இருக்கு, கீழே இறங்கி வந்து இப்போ திரும்ப மேலே ஏறதுக்கு ட்ரை பண்ணுது. அப்போ வந்து இது ஹையர் லோல இருந்து திரும்ப மேலே ஏறதுக்கான ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. இதுக்கான ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இந்த இடத்துல வந்து டீச்சர் अच्छा नहीं था கிளாஸ். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னு சொன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் சொன்னா கிட்டத்தட்ட ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் பண்ணி திரும்ப ரீடெஸ்டிங் பண்ணிட்டு மேலே ஏறிட்டு இருக்குன்னு கூட என்ன பண்ணிக்கலாம், இதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆர்எஸ்ஐ ஒரு லெவல்ல இருக்குது. வால்யூம் கிட்டத்தட்ட 8 மில்லியன் வால்யூம் இதுக்கு நேற்று ட்ரேட் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி நாள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 லேக்ஸ் 1 மில்லியன் வால்யூம்ங்கிறது ட்ரேட் ஆயிருக்கு. சரி, மற்ற இண்டிகேட்டர்ஸ் மட்டும் ஒரு செக் பண்ணிக்கலாம். மற்ற இண்டிகேட்டர்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆர்எஸ்ஐ நம்ம கேட்ட மாதிரி இருக்கு, வால்யூம் நல்லா இருக்குது. அதே மாதிரி வந்து 20 இஎம்எல்ஏன் 200 இஎம்எல்ஏனை கிராஸ் பண்ணிட்டு மேலே போயிட்டு இருக்கு. 3 விஷயம் பாசிட்டிவாக இருக்கு. நாலாவது நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னால் டூ மூவிங் ஆவரேஜ் கலர் டைரக்ஷன் டிடெக்ஷன். இது ரெண்டுமே எப்படி இருக்கு, இது ரெண்டுமே வந்து டூ மூவிங் ஆவரேஜ் கலர் டைரக்ஷன் டிடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒரு லைன் கிரீன்ல இருக்கு, ஒரு லைன் அப்படிங்கிறது ரெட்ல இருக்கு. ஓகே ஓகே, இதில் 50-50 நமக்கு பர்மிஷன் கிடைச்சிருக்கு. அடுத்து சாண்டிலியர் எக்ஸிட்டை பொறுத்த வரைக்கும் மேபி முன்னாடியே என்ன இருக்கும், அதோடைய பை சிக்னல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சாண்டிலியர் எக்ஸிட்ல முன்னாடியே பை சிக்னல் வந்துருச்சு. ஓகே, அப்போ டெக்னிக்கலி வி ஆர் சாட்டிஸ்ஃபைடு வித் தி ஸ்டாக். அடுத்தது வந்து இவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ் போய் பார்த்துலாம். ஃபண்டமெண்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, இப்போ இவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸை பார்க்கும்போது இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 493. ஓகே, 493 இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு. பட் இவங்களுடைய புக் வேல்யூ வந்து வெறும் 3 ரூபி கொடுத்துருக்காங்க. இருங்க ஏதாவது அப்டேட் ஆகுதான்னு பார்ப்போம். இங்கே என்ன புக் வேல்யூ கொடுத்துருக்காங்கங்கிறத பார்ப்போம். புக் வேல்யூ பர் ஷேர் 45 ரூபி. 45 ரூபி இவங்க அப்டேட் பண்ணலன்னு நினைக்கிறேன், மேலே அப்டேட் பண்ணல. அப்போ 45ங்கிறது உங்களுடைய புக் வேல்யூ, 450 ஃபேர் வேல்யூ. இருந்தாலும் 493 இருக்கிறனால அது ஓவர் வேல்யூடு ஸ்டாக் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் இருக்குது. ஓகே, ஓவர் வேல்யூடு ஸ்டாக்குங்கிற கேட்டகரியில் இருக்குது. சரி, அடுத்தது ஸ்கேனில் போயிட்டு இவங்களுடைய அனலைஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா ஸ்கேனுடைய ஆப்ஷனை இங்கே காணும். ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்ப்போம். ஸ்கேனுடைய ஆப்ஷன் இங்கே இல்லை. சரி, ஃபாரம்ல இவங்களை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா டுடே மார்க்கெட் சீம்ஸ் டு பி பாசிட்டிவ். மேபி திலக் வந்து 550 போகும்னு சொல்லி இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, கெஸ் பண்ணுறாங்க. திலக் நகர் இண்டஸ்ட்ரி ப்ராஃபிட் ரெவென்யூ ரைசஸ் இன் Q1 கிட்டத்தட்ட 85 crore. ஓகே, நல்ல குவார்டர்லி ரிசல்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கனால ஏறிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகே, ஃபாரம்ல இவங்களை பற்றி நல்ல விதமாக சொல்லியிருக்காங்க, நல்ல இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக பாருங்கள் 5 இயர்ஸில் வந்து பாசிட்டிவ் ரெவென்யூ பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக 5 இயரில் பாசிட்டிவ் இன்கம். நெட் ப்ராஃபிட் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸில் பாசிட்டிவ் வந்திருக்கு. இபிஎஸ் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸில் பாசிட்டிவ் வந்திருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் பாசிட்டிவாக வந்திருக்கு. போன வருஷத்தோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ ஆல்மோஸ்ட் 0.05. ஓகே, 4ல இருந்து எங்கே இறக்கி கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். இப்போ இவங்களாம் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் இண்டஸ்ட்ரீஸ். அதே மாதிரி ஆல்மோஸ்ட் ப்ரொமோட்டர்ஸ் வந்து 40% இருக்காங்க, பிளெட்ஜிங் எதுவும் இல்லை. அப்போ இவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸை பொறுத்த வரைக்கும் குட் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கு. இப்போ ஃபைனலாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன, ஸ்கிரீனர் ஆப்பில் தான் பார்க்கணும். திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். ஓகே,
திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் பொறுத்த வரைக்கும் திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய பி ரேஷியோ அண்ட் ஆர்ஓசி மட்டும் நம்ம ஒரு தடவை பார்த்துக்கலாம். பி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் செக்டாரோடது 34, இவங்களும் 34 ஆவரேஜா இருக்கு. அதே மாதிரி வந்து ஆர்ஓசியை பொறுத்த வரைக்கும் செக்டார் 13, இவங்க 28. அப்போ நல்லா இருக்காங்க. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். செக்டாரை பொறுத்த வரைக்கும் இவங்க 13, திலக் நகர் வந்து 28. ஓகே, அப்போ இங்கே என்ன இல்லை, எந்த இஷ்யூஸும் இல்லை. சரிங்களா? அப்போ ஃபைனலாக நம்ம இந்த ஷரியாவுடைய கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் பார்க்கணும். ஷரியாவுடைய கம்ப்ளைண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத முதல்ல பார்க்க வேண்டியது இருக்குது. திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இஸ் primarily involved in the manufacturing sale of Indian made foreign liquor. அவ்வளோதான். ஓகே, அப்போ லிக்யூர் திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு வெளிப்படையாக பார்க்கும்போது நமக்கு இது வந்து லிக்யூர் ரிலேட்டடான கம்பெனிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் நம்ம உள்ளே போய் படித்து பார்க்கும்போது தெரியுது. ஓகே, அப்போ என்ன ஆயிருது, ஷரியால அடி வாங்கிருது. அப்போ இன்னைக்கு நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஸ்டாக்கு ஒண்ணே ஒன்று தான். அந்த ஒரு ஸ்டாக் என்னது, இன்னைக்கு நமக்கு வந்து ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும்தான் அமைஞ்சது. அந்த ஒரு ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்எல்இ கிளாஸ் கோட் லிமிடெட். இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே 2 நாள் தான் நம்ம கிளாஸில் இருக்குது. அதனால் யாராவது ப்ரெசன்டேஷன் பண்ண விரும்புனீங்கன்னா உங்களுடைய விருப்பத்தை வாட்ஸ்அப்பில் என்கிட்ட தெரிவிங்க. நாளைக்கு நாளைக்கு 2 நாளைக்கு நான் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறேன். ஓகே, ஃப்ரைடே வந்து நான் சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கும். ஃப்ரைடே வாய்ப்பு கிடைக்குமாங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதனால் நாளைக்கு ஒரு நாள் தான் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. இன்னைக்கான கிளாஸ் ஏதாவது டவுட் இருக்கா? இன்னைக்கான கிளாஸில் ஏதாவது டவுட் இருக்கா? சரி, ஓகே. எந்த ரிப்ளையும் வரல. டவுட் இல்லைங்கிறத நான் நினச்சிக்கிறேன். இன்னைக்கான கிளாஸை வைண்ட் அப் பண்ணிடலாம். உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ.